கூட்டத்தில் யானையை பாருங்க. அடுத்த பார்த்தீங்க இப்போ இங்கே ஆராட்டு நடந்துட்டு இருக்கு. ஆனால் பயங்கரமான கூட்டம். இது என்ன முறையில், இது என்ன சம்பிரதாயம் மக்களே? என்ன சம்பிரதாயம் இது? கிருஷ்ணருக்கு ஆராட்டு விழா. நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் நிற்கிறாங்க. இது எந்த பிளேஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா சங்குதரபி. சங்கனா இருக்கு பார்த்தீங்களா? இல்லை எல்லாம் தெரியும். மக்கள் சரியான க்ரௌடு. நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான க்ரௌட். அடுத்த ஒரு ஊர்வலமாக காமிச்சிட்டாங்க. ஊர்வலம்னா நிறைய கேரளாலேருந்து வந்துருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம எல்லாமே பொறுமையாக இருந்து பார்ப்போம். நம்ம கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் பைத்தியம் ஒருத்தன் ஆயிட்டான். எல்லா பிள்ளைகளுக்கும் அனுப்புது வாங்குது. சன்செட்டையும் அப்படியே பார்த்துட்டு இனி இங்கேருந்து என்ன போச்சுமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உரி அடிச்சுட்டு போவாங்க கைஸ். அதான் மாப்பிள்ள அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? கிருஷ்ணரே வந்து அடிச்சது மாதிரி இருக்கும். கடற்கரையில் மக்கள் பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையெல்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடலுக்குள்ள யாராவது போனாங்கன்னா அவங்கள மீட்கிறது. பயங்கரமாக கூட்டம் கைஸ். அப்படின்னா கருதி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே கழுகுலாம் வேறு பறந்துச்சு. அது வழக்கம் போல பறக்குமா? நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னோம். அப்படி தானே? நம்மளுக்கு சன் செட்டு தான் பார்க்கனே பயங்கரமாக இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்கள் ஃப்ரெண்டில் சன் செட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்கு மூஞ்சி போலே இருக்குது கைஸ், பிரகாசமாக. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இப்போ நாளையே நம்ம ஃப்ரெண்டு பேருவான். அப்புறம் என்ன செய்ய போகிறோன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு கைஸ். அங்கே வந்து நேரம் பார்த்தீங்கன்னா என்ன கீழே என்னதுல கீழே என்னது சிக்கன் கடை கைஸ், நாட்டுக்கோழி. இன்னும் இங்கே கொஞ்சம் நேரம் ஆகும் கைஸ் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பயங்கரமான கூட்டம். ஆனால் போன வாட்டியோட கொஞ்சம் கூட்டம் குறவு தான். இன்னும் கூட்டம் வருமா இருக்கும் அதானே? வரும் தானே? சாலை ஜங்ஷன் மேலக்ஸிமம் சாலை ஜங்ஷனில் தான் நல்லா கூட்டம் வருமா. ஆனால் சன்செட்டை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது கைஸ். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பியாச்சு. ஜாமீன் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டை கொஞ்சம் கிளாஸில் வேணும். நைட்டு போய் சாமியை பார்க்க முடியும். ஒரு உரியடி பார்க்க போவோம் கைஸ். வாங்க. இந்த கூட்டம் எல்லாம் கிளம்பி எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா மேலசம்பூர் ஜங்ஷனுக்கு வந்துடும். ஜங்ஷனுக்கு வந்த உடனே அங்கே தான் அவங்களுக்கு உரியடித்தல் வைப்பாங்க. பயங்கரமான கூட்டம் கைஸ். உள்ளே வண்டி கடையெல்லாம் கடலாம் வண்டி கடை பீச்சுக்குள்ளே இறக்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தேன்குழல் கடை, இந்த ஃபங்க்ஷனுக்கு தேன்குழல் கடை அப்படின்னு சொல்லி எல்லாமே சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. பானிபூரி எல்லாமே இருக்கு. ஃபங்க்ஷனே சும்மா ஜொலிச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு மேலே இருக்கோம். ஒரு திண்டுக்கு மேலே இருக்கும். திண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு வீட்டுக்கு மேலே. அங்கே ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா மாடி மாடியாட்டு ஆள்லாம் வேறு இருக்குது. இங்கே ஒரு வாட்லேயும் சரியான கூட்டம். இனி தமிழ்ங்க பாரு. இனி தெரியல. இனி ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து உரி அடிப்பாங்க. உரி அடிச்சு பார்த்துக்கிட்டு அப்படி கிளம்பி போட்டி நடக்குது. சரியான கூட்டம் கைஸ் சாலையில். இனி இந்த இடத்துல தான் உரி அடிப்பாங்க. உரி அடிக்கூடிய இன்னும் ஆள் இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டுங்க பார்த்தீங்களா அங்கே நம்மளே கூட நிறைய பேர் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு. கீழே ஊறுபட்ட மக்கள் ரோட்லேயே இருந்துட்டு கைஸ். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருவிழா கடைகள். ஒரு நாள் திருவிழா தான், அதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம்.
ஒரு நாளைக்கு தான் இந்த நேரத்துலயும் பிள்ளைகளுக்கு சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் பையன் புத்தி. அலை போல ஒரு பாட்டு உண்டுல, ஆடி வரும் முவரியிலே ஆண்டவன் அருள்வரும் கோவிலிலே சுயம்புலிங்க சாமி. ஒரு 5 நிமிஷத்துல உரியடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். இங்க கயர்லாம் எடுத்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் கூட்டம் இப்போதான் கொஞ்சம் அலமோது கைஸ். ஆனா வரும் யானை வருது பாருங்க. கூட்டத்தில் யானையை பாருங்க. யானை அசைஞ்சு போகுது, ஆடி அசைஞ்சு போகுது. அடுத்த பயமாரெலாம் ஆடிட்டு பாட்டா கிளம்பிட்டு ஆடானாங்க. கொஞ்ச நேரத்தில் உரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்கன்னா 2 குதிரை இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. இங்க 2 குதிரைக்கு மழை வளைஞ்சிட்டு டான்ஸ் ஆடுது குதிரை எல்லாம். மேல அடிச்சு முடிச்சவரை அடுத்த ஆட்டங்கள் வந்தாச்சு. இப்படி நிறைய ஆட்டங்கள் நடக்கும் கைஸ். இது சண்டை மேல அடிச்சு வருவாங்க. சண்டை மேல அடிச்சா இந்த ஆட்டம் ஆடும். காந்தாரி ஆட்டம். நம்ம ஃப்ரெண்டுக்கே தெரியாது, அவன் தான் சொன்னான். இப்போ இதுக்கு இந்த ஆட்டத்தை பேர் நம்ம பிள்ளைகள் கழுகு, சிவன், பார்வதி எல்லாம் வச்சு வருது கைஸ். சாமி ஆட்டம். சாமி ஆட்டம். ஊறுபட்ட ஆட்டம் வச்சிருக்காங்க கைஸ். இன்னமும் நிறைய ஆட்டங்க உள்ள இருக்கு கைஸ். அடுத்த பாத்தீங்கன்னா பொம்மை ஆட்டம். விநாயகர், கிருஷ்ணர், ஹனுமான், இது ராவணன். துகடா எல்லாரும் பயங்கரமான ஆட்டமாட்டம் ஆடிட்டு இருக்காங்க கைஸ். அதை பார்க்கறதுக்கு பயங்கரமான மக்கள். நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த தொடங்க லைட் ஆட்டம். லைட்டை கட்டி ஒரே ஆட்டம் கைஸ். அடுத்த ஒரு ஆட்டம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு கைஸ் பார்க்கறதுக்கு. கைஸ் இது அடுத்த பொம்மாட்டம். இது ஆட்டமே பயங்கரமா இருக்கு. பயங்கரமான ஆட்டம் கைஸ். இங்க அடுத்த பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ரீல்ஸ்ல பார்க்கக்கூடியதே வந்தாச்சு பேப்பர்.
பயங்கரம். இனி அடுத்த ஆட்டம். இனி லாஸ்ட் உரி அடித்தால் காய்ஸ். இங்க அடுத்தா என்ன போட்டி? சிங்கிஜாம் போட்டியா? இது என்ன சிங்க பேர் இருந்தது? கோலாட்டம். என்ன ஆட்டம்? அப்படிதான் சொன்னு. குறியடிக்க தொடங்கியாச்சு.